கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்த மோசே. லேவியராகமம் 7 அதிகாரம் 38 வசனத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு சிவில் புத்தருக்கு சீனாய் வனாந்தரத்திலே கற்பிக்கும் போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டான்னு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் லேவியராகமம் 8 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மோசே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாத எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணுறாங்க, பரிசுத்தப்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லை, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பிரதிஷ்டை பலி எல்லாத்தையும் செலுத்துறாங்க. யாருக்காக? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்காக. சரியா? அவங்கள பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக. அப்போ என்னன்னா, மோசே தனக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒன்று விடாமல் செய்கிறாரு. அப்போது இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் சொன்னால் ஒன்று விடாமல் நம்ம செய்யணும். மோசேவை தான் வச்சு தான் ஆசாரியனே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறார். அப்போ எவ்வளோ பெரிய பங்கு இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். நம்மளை கொண்டு அநேகர் அவர் அண்டைக்கு வழி நடத்துவார். நம்மளும் என்ன பண்ண, மோசே போல் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டு யாவையும் செய்து முடித்தது போல் நம்மளும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டதை செய்து முடிக்கணும். சாட்சியாய் வாழணும். ஜெபம்லாமா? எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக எழுக்க நன்றி. மோசே எப்படி உங்கள் வீட்டில் உண்மையிலவனா இருந்தாங்களோ, நாங்களும் உங்கள் வீட்டில் உண்மையிலவர்கள இனி எங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் செய்து முடிக்க உதவிச்சிங்க. இந்த நாளை ஆசிரித்தாங்க. ஏசு நன்றி கொஞ்சம் நாள் பிதாவே. ஆமீன். கர்த்தர் கட்டளையிட்டு வீட்டிலே செய்து முடிப்போம். அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். இது வேண்டும் சொல்லி உண்டாகட்டும்.